இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை அளிக்கப்பட்ட வரங்கள் என்கிற தலைப்பின் கீழாக உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. 1 தீமோத்தேயு 4:14. சார்லஸ் ஸ்பர்ஜன் லண்டன் மாநகரத்தில் ஊழியம் செய்து வந்த நாட்களில் ஏழை பெண்மணி ஒருவரை சந்திக்கச் சென்றார். சிறிது நேர சம்பாஷணைக்கு பின் சுவரில் தொங்கிய சட்டமிடப்பட்டிருந்த சான்றிதழ் ஒன்றை கண்டார். உடனே அதை குறித்து விசாரித்தார். சில ஆண்டுகளுக்கு முன் இந்த பெண்மணி மிகவும் வயது சென்று சுகவீனமான பெரியவர் ஒருவரை கவனித்து வந்தார்கள். அப்பெரியவர் இறக்கும் முன் இப்பெண்மணியின் சேவையை பாராட்டி ஏதோ ஒன்றை அவசரமாக தன் கைப்பட எழுதி கொடுத்தார். அந்த சான்றிதழைத்தான் அவர்கள் சட்டமிட்டு சுவரில் தொங்க விட்டிருந்தார்கள். அதை வாங்கி கவனத்துடன் வாசித்து பார்த்த ஸ்பர்ஜன் மிகவும் ஆச்சரியப்பட்டு அதை அறியாமையில் உள்ள வங்கியில் காண்பிக்க தர முடியுமா என்று கேட்டார். முதலில் மறுத்த பெண்மணி பெண்ணை சம்மதித்தார். அதை எடுத்து சென்று வங்கியின் மேலாளரிடம் காண்பித்தார். வங்கியின் மேலாளரும் அதை வாசித்த பின் இறந்து போன பெரியவர் வங்கி கணக்கில் விட்டு சென்றிருந்த பெருந்தொகையை யாரிடம் சேர்க்க வேண்டுமென சில காலமாக யோசித்து கொண்டிருந்தார்களாம். அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் அவரது காலத்திற்கு பின் அப்பெண்மணிக்கு வங்கியில் உள்ள பணம் அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டுமென எழுதப்பட்டிருந்தது. இது என்னவென்று தெரியாததால் சாதாரண காகிதம் என நினைத்து சட்டமிட்டு சுவரில் மாட்டியிருந்தார்கள். இவ்வளவு பெரிய செல்வம் இருப்பதை அறியாமல் ஏழ்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் பக்தி விருத்தி அடையவும் சபை வளர்ச்சி அடையவும் தேவன் நம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரங்களை வெகுமதிகளாகவும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். அநேக சபைகளும் தனிப்பட்ட நபர்களும் அந்த சட்டமிட்டு சுவரில் தொங்கவிடப்பட்டிருப்பதால் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடையாமல் பக்தி விருத்தி அடையாமலும் விசுவாச வாழ்வில் ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது தாளந்தை கண்டுபிடிப்போம். மற்றவர்களின் தாளந்துகளை கண்டுபிடிக்க உதவி செய்வோம். எப்படி நம்முடைய தாளந்துகளை கண்டுபிடிப்பது என அறியாமல் திகைத்து நிற்கிறோம். முதலில் நம்முடைய அல்லது நம்மை சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டும். அதில் எந்த அளவு நாட்டம் இருக்கிறது என நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து அதை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தாளந்துகளை உபயோகப்படுத்தும் போது ஊக்கப்படுத்தி பழகி கொள்ள வேண்டும். தாளந்துகள் கர்த்தர் கொடுத்தது. அவற்றை உபயோகித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுடன் சபை செழித்து வளர உதவி செய்யலாமே. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.